ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க குருமா குழம்பு வந்துட்டு எப்படி செய்யலாம். அதுக்கு வந்து நான் இப்போ குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ குக்கர் நல்லா சூடானதுக்கு அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு கிராம்பு, பட்டை, ஏலக்காய் 2, சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அடுத்தது 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கு அடுத்தது 1 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அடுத்தது 2 தக்காளி வந்துட்டு, இது சின்ன சைஸு தக்காளி, அதனால் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இப்போ மல்லித்தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம காரம் கம்மியாக சேர்க்கறதுனால 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ 3 பச்சை மிளகாய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா சேர்த்துட்டு, இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு பச்சை பட்டாணி இருந்துச்சு, அதனால் இது நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்படி நம்ம செய்யும் போது பசங்க வெஜிடபிள்ஸ்லாம் யாரும் வந்துட்டு வெதுக்க மாட்டாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் சிம்மில் வச்சுங்க. இது நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அந்த கேப்பில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், சோம்பு கொஞ்சம் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். விசில் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். காய் எல்லாமே வெந்துடுச்சு. இந்தமாரி குருமா குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க காயெலாம் நல்லா சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேப்சிகம் இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, கொதி வந்ததுக்கு அடுத்தது இப்போ தேங்காவை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி காய் எல்லாமே வெந்துடுச்சு. இது சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கொதி வந்தாலே போதும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே ஒரு குருமா குழம்பு நல்லா ரெடி ஆகிடும். கொதிக்கும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.